கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களுக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை இந்த கோபத்தை குறித்து பேச கர்த்தர் கிருபை செய்கிறார். எனக்கு கோபத்தை குறித்து நான் பேச கர்த்தர் கிருபை செய்வாராங்க. கேளுங்க, கர்த்தருக்கு உங்களுக்கு கிருபை தருவாராங்க. ஆமென். சங்கீதம் 37வது சங்கீதத்தில் 37வது சங்கீதத்தில் ஜீசஸ் 8வது வார்த்தை வசங்க. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கோபத்தை நெகிழ்ந்து சொல்கிறார். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இப்போ 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க. கோபம் 1, உக்கிரம் 1, பொல்லாப்பு 1, 4 எரிச்சல். எத்தனை காரியங்கள் ஒரே வருஷத்தில் அடங்கியிருக்கு. அப்போது மனசுக்குள்ளே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கோபம் எப்படி வருது ஒரு மனுஷனுக்கு சொன்னாக்கா, சங்கீதம் 37 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாத, பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சலடையாத, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாத. ஒரு எரிச்சல் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாக்கா அவனுக்கு கோபம் வந்துடும். ஒரு பொறாமை வந்துச்சுன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அதுதான் வார்த்தை சொல்லுது, பொல்லாதவரை குறித்து எரிச்சல் அடையாது. இன்னும் நிறைய பேர் பொல்லாதவங்களாக இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. 2வது, நியாயக்கேடு செய்கிறவங்க பொறாமை கிடையாது. நியாயக்கேடு தான் நிறைய நியாயக்கேடு செய்கிறாங்க. நியாயக்கேடு, தேவனுக்கு விரோதமாக நியாயக்கேடுகள், தேவ பிள்ளைக்கு விரோதமாக நியாயக்கேடுகள், சபைகளில் நியாயக்கேடுகள். சோத்திரம். அப்போது நியாயக்கேடுகள் செய்கிறவங்க பொறாமை கொள்ளாது. இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல். 1 பொல்லாதவங்க இருக்காங்க. 2வது நியாயக்கேடு செய்கிறவங்க இருக்காங்க பூமியில். இப்போ இந்த எரிச்சல் வந்துனாக்கா, பொறாமை வந்துனாக்கா கோபம் வந்துடும். இந்த எரிச்சல் வராதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். அதுக்காக தான் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஒரு எரிச்சல் வந்துச்சுன்னா அந்த பொல்லாப்புக்கு ஒரு வழி வைக்கிறது. ஹல்லேலூயா. எரிச்சல். காயினை பார்த்து சொன்னார், நீ எரிச்சலாக இருக்கலாமா? அவனுக்கு கோபம் வந்துச்சு. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்கள். யோபு 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். யோபு 5வது அதிகாரத்தில் 2-3 வாசிக்கிறேன். கோபம் நிர்மூடனை கொல்லும். கோபம் நிர்மூடனை கொல்லும். பொறாமை புத்தினனை அதமாக்கும். பொறாமை புத்தி இல்லாதவனே அதம் பண்ணும். பாருங்கள், அங்கே நம்ம எரிச்சலை பார்த்தோம். இங்கே கோபம் நிர்மூடனை கொல்லும். பொறாமை புத்தி இல்லாதவன் அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேறொன்று நிற்கிறது நான் கண்டு உடனே அவனை சபித்தேன். அவன் வாசம் சபித்தேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. யோபு. கோபம் நிர்மூடனை கொல்லும். பொறாமை புத்தி இல்லாதன்னு அதம் பண்ணும். எங்கே பார்த்தா கோபம் 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 கோபம். குடும்பத்தில் கோபம், சபைகளில் கோபம், விசுவாசிக்குள்ள கோபம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கத்தை விட்டு விட சொல்கிறார் ஆண்டவர். பொல்லாப்பு செய்வதுங்க எரிச்சல் வேண்டாம். அந்த கோபம் வந்தாவே நட்பு போயிடுது, பக்தி போயிடுது, விசுவாசம் போயிடுது. அதுதான் என்ன பண்ணாங்க, மோசையை என்ன பண்ணாங்க, அவன் சாந்த குலம்னு கோபப்படுத்திட்டாங்க. அவன் கண்மலை பார்த்து பேச சொன்னார், அவர் அடிச்சிட்டார். ஹல்லேலூயா. கோபத்தால். ஏன்னா கானான் தேச பிரவேசிக்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கோபம் ஒரு பிசாசுடைய ஆயுதம்.
பொதுவாகவே இந்த ஜெயிலில் பெரிய பெரிய குற்றவாளிகள்லாம் கேட்டால், ஐயா கொஞ்ச நேரம் தான் நான் கோவப்பட்டேன், அதுக்கு இந்த தண்டனை சொன்னார். கோபத்துக்கு தான் பெரிய தண்டனை. அதுதான் வேதம் சொல்லு, கோபத்தை இங்கே என்ன சொல்கிறாரு, கோபம் நிர்முடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதன்னு அதம் பண்ணும். அங்கே என்ன சொல்கிறாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்வதான எரிச்சல் வேண்டாம். அந்த கோபம் வர்றது ஒரு எரிச்சல் வரும். அதான் சங்கீதம் 31:1 சொன்னார், பொல்லாப்பு செய்கிற மேல் ஹல்லேலூயா, எரிச்சலாக இருக்க பொறாமை கொள்ளாது, நியாயக்கடை செய்து பொறாமை கொள்ளாது சொன்னார். ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வசனம். நீதிமொழி 27, நீதிமொழிகள் 27 4வது வார்த்தை. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. சில பேர் உக்கிரமாக கோபம். அது என்ன சொல்கிறாரு, உக்கிரம் கொடுமை உள்ளதான், கோபம் நிஷ்டூரமானது. பொறாமையினால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார், மறைவான சின்னத்தை பார்க்கலாம், வெளிப்படையாக கடிந்து கொள்வது நல்லது. அப்போது என்ன சொல்லப்பட்டுக்கு, பொறாமையினால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார், பொறாமை தான் நிற்க முடியாது. அல்லையா, பொறாமையால் தான் சில பேர் கோபப்படுறது. எத்தனையோ குடும்பங்களில் சொந்த பந்தங்களை இந்த கோபத்தாலேயே என்ன பண்ணுறது, அவங்க அன்பு இல்லாத போகுது, அன்பு தடிந்து போகுது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், கோவப்படாத, சீக்கிரமாக கோவப்படாது. பிரசங்க 7வது அதிகாரத்தில் இது ஒரு வார்த்தை இருக்குது. பிரசங்க 7வது வார்த்தை. பிரசங்கி 7வது அதிகாரத்தில் 9வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது, மூடர் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளுமா. அப்போ முட்டாளுடைய நெஞ்சிலே கோபம் எப்பவுமே இருந்து இருக்குன்னு சொல்கிறார் வேதம். இங்கே என்ன சொல்லப்பட்டு, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது. எல்லாருக்கும் கோபம் வருது. இல்லையா, அதை அடக்கணும், கோபத்தை அடக்கணும். அதுக்கு இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 19, நீதிமொழி 19ல் 11வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்போது ஒரு விவேகமாக இருந்தால் தான் கோபத்தை அடக்க முடியும், இல்லை சொன்ன கோபத்தை அடக்க முடியாது. அதனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. வேத வார்த்தை என்ன, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க சொல்கிறேன். அதனால் சங்கீதம் ஹல்லேலூயா. சங்கீதம் 107வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை பார்ப்போம். சங்கீதம் 107:17 நான் பார்க்கிறேன். நிர்மூடன் தங்கள் பாதகமாகத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அப்போ நிர்மூடன் சொன்னாக்கா கோபப்படுறவன், அதிகமாக கோபப்படுறது, ப்ரெஷர் வந்துச்சுங்க, நோய் வந்துச்சுங்க சொல்கிறாங்களே, டென்ஷன் ஆயிடுச்சுங்க எனக்கு. அதனால் இங்கே சொல்கிற நிர்மூடன் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அதனால் இந்த கோபத்தை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லினே போடலாம், இருந்தாலும் கோபத்தை நெகிழ்ந்து தான் எனக்கு இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்ல போகுது, ஜீசஸ். சங்கீத நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை 32வது வார்த்தை வாசிக்கிற கேளுங்க. நீதிமொழிகள்
1வது அதிகாரம் 1வது அதிகாரம் பாருங்க. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடர் நிர்விசாரம் அவங்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கணும் எவனும் அவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைந்திருப்பான். ஹல்லேலூயா. இங்கே என்ன சொல்லுவது? பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். மாறுபாடான கருத்து, கோபத்தை வர வைக்கிறது. கோபப்பட்டவுடனே சிந்தனை மாறிடும், நிறைய தவறுங்க செய்வாங்க. ஹல்லேலூயா. யாக்கோப்பு 2வது அதிகாரம் 113. யாக்கோப்பு 2வது அதிகாரம் 1 யாக்கோப்பு 2வது அதிகாரத்தில் 20 வார்த்தை இப்படியாக சொல்கிறது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நடிப்பிக்காது, தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அப்போது தேவ கோபம், மனுஷர் கோபம். மனுஷன் கோபப்படுறதுனால ஒன்றும் ஆக போகுது, அவனுக்கு தான் ஆபத்து. தேவ கோபம் வந்து அது நீதியை நடப்பிக்கும். மனுஷனோட கோபம் நீதியை நடப்பிக்காது, தேவ நீதியை நடப்பிக்காது. ஹல்லேலூயா. அதனால் இங்கே 10 ஆகையால் என் பிரியமான சகோதரர் யாவருக்கும் கேட்க தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கத்திற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். யாக்கோப்பு சொல்கிறாரு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓலா ஷகராந்த பர்சுவா. ஜீசஸ். ஹல்லேலூயா. இங்கே நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழி 11வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்ப்போம். நீதிமொழிகள் 11. நீதிமொழி 11 4வது வார்த்தை வாசிக்கிறேன். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பி வைக்கும். தேவனுடைய கோப நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பிக்கும். அப்போது தேவத்தின் கோபம் நாளில் ஐஸ்வர்யம் தப்பியாது. சில பேர் பணம் வச்சுன்னு தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். ஓரந்த ராஷகா. நான் அடிக்கடிக்கு இந்த வார்த்தைகளை நான் நினைக்கொள்வேன். அப்போது இந்த பிரசங்கில் என்ன சொல்கிறது, மூடனுடைய உள்ளத்தில் கோபம் கூடிக்கொண்டு இருக்குமா. பிரசங்க 7:9 இருக்குன்னு சொன்னேன். அப்போ எங்கே கூடிக்கொண்டு இருக்கும்? முட்டாள்கிட்ட தானே இருக்கும். ஆனால் முட்டாள் என்னமோ நடக்கணும், எப்போ கோபமாக இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோபு 31:3வது வார்த்தை வாசிப்போம். யோபு 31. யோபு 31. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜீசஸ். யோபு 31:3வது வார்த்தை பாரு. மாறுபட்டவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கினியமே கிடைக்கும். அப்போது அந்த கோபத்தால் என்ன வருது? ஆபத்து வருது. 2வது ஆக்கின தீர்ப்பு வருது, தண்டனை நிறைவேறுது. ஹல்லேலூயா. ஜீசஸ்.
சங்கீதம் 76 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீரே பயங்கரமானவர், உம்முடைய கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அதனால் தேவனுக்கு பயப்படுங்க, கோபத்தை நெகிழ்ந்து உக்கத்தை விட்டுவிடுங்க. இங்கே என்ன சொல்வது? சங்கீதம் 76:7 நீரே பயங்கரமான உமது கோபம் மூடும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாரும் தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால் இந்த கோபத்தை பற்றி அதிகமாக பேசுதுங்க. அது சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வயலில் அழியாதபடி அவர் பாதத்தை முத்தமிடுங்க சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அதே செப்பானியாவில் 10:88 செப்பானியா 18 இந்த செப்பானியாவில் 3:7 வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 7வது வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உன் வாசனம் நிர்மூலமாகாதபடி நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்கள் எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலை எழுதி தங்கள் கைகளெல்லாம் கேடாக்கினார்கள். ஆண்டவர் சொல்லிட்டு தான் இருக்கா, கோவப்படாத, எரிச்சல் அடையாது, பொல்லாம்பு செய்யாத, நீதிக்கேடு செய்யாது, பொய் சொல்லாத. ஆனால் கேட்குறான், மறுநாள் அதே அவன் தப்பே பண்ணிட்டு தண்டிக்கிறார். இங்கே என்ன சொல்? உன் வாசல் நிர்மூலமாகாதபடி நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவங்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளெல்லாம் கேடாக்கினார். தண்டிக்கிறார், மறுபடியும் தப்பு பண்ணுறது. ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கத்தை விட்டு நான் அடிக்கடி சொல்லினே இருப்பேன். கோபப்படுத்துவாங்க, எல்லாரும் தான் கோபப்படுத்துகிறாங்க. ரோட்டில் போகிறச்ச கோபப்படுத்துகிறாங்க, வீட்டில் இருக்கச்ச கோபப்படுத்துகிறாங்க, சர்ச்சில் போனால் கோபப்படுத்துகிறாங்க, சகோதரர்கள் பேசிக்கணும் கோபப்படுத்துகிறாங்க. எல்லாத்தையும் கோபம் இருக்குது. அந்த கோபத்தை அடக்கிற பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரணும். ஹல்லேலூயா. அப்படி பார்க்க போனாங்க ஜீசஸ். சங்கீதம் 4வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. நிறைய காரியங்கள் இருந்தால் கூட நான் சுருக்கமாக பேசுகிறேன். சங்கீதம் 4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்களை உங்கள் இருதயங்களை பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அப்போ இருதயத்தை பேச சொல்கிறாரு. கோபம் வந்தாங்க முதல்ல எங்கே பேசணும்? இருதயத்தில் பேசணும். இது செய்து நியாயமாக நியாயம் இல்லையா? அதான் சொல்கிறாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்களை உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆனால் இந்த கோபத்தை குறித்து அநேக காரியம் இருந்தாலும் ரோமர் 1வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ரோமர் 1 அநேக காரியங்கள் இருக்குது. ஆண்டு கோபம் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு, நீடிய சாந்தம் அவருக்கு, கோபம் மூட்டினார்கள் சொல்லிருக்கு சங்கீதம் 78. சங்கீதம் 104 தங்க கிரியினாலே அவருக்கு கோபம் மூட்டினார்கள் சொல்லிருக்கு. ரோமர் 1வது அதிகாரத்தை 18வது வார்த்தை வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்லப்பட்டு? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். எத்தனை முறை கர்த்தரை கோபப்பட்டினான்னு சொல்லிருக்கு. ஹல்லேலூயா. அதனால் இந்த கோபம் வருவதுக்கு முன்னே தேவனை நினச்சிக்கோங்க. யாக்கோப்பில் சொன்னப்போ 2:19 அடிக்கடி நினச்சிங்க. பிரசங்க 7 சீக்கிரமாக கோபம் கொள்ளாத சொல்லுது. யோசனை பண்ணுங்க. கோபப்படுத்தினா கூட விவேகமாக நடந்துக்கங்க. கோபத்தை அடக்க தேவனால் தான் கூடும். நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க.
தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். அதனால் இந்த பெரிய சப்ஜெக்டு சில சமயம் வந்து நான் சுருக்கமாக பேசின காரணம் என்ன சொன்னாக்கா, எனக்கும் அந்த வசனங்கள் சொல்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வசனம் இரு பக்கம் உள்ள கருத்துக்குள்ள பட்டயம். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், யாக்கோபு வசனத்தை நினைவு கூறுங்க. கர்த்தர் நினைத்துக்க உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் வசனம் நினைவு கூறுங்க. பாருங்கள், யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும், ஒருத்தர் தீவிரமாயும், பேசுவதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாகவும் இருக்கக்கூடும். கீழே சொல்லுவோம், மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது. நம்ம கோபப்படுறதுனால ஒரு காரியம் நடக்காது. தேவன் தான் காரியங்களை வந்து வாய்க்க செய்கிறார். அதனால் கோபத்தை நெகிழ்ந்து உக்கத்தை விட்டுவிடுங்க. பொல்லாப்பு செய்வதுக்கு ஏதுவான ஏற்று வேணாம். நிறைய பேர் நம்ம மேலே கோபமாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.